மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாக அண்டு டேஸ்ட்டாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக இது கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம இடையில இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், ஏன்னா லாஸ்ட்டில் தான் இதுக்கான சீக்ரெட் ரெசிபியை நம்ம வச்சுருப்போம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்லேயே அரைச்சி தானே சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே அரைச்சி தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வந்து சேமாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு ஒரே அளவு எடுத்துக்கோங்க. சம அளவில் எடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட கொஞ்சமாக நான் புதினா தழை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக வதங்கி வரட்டும். ஸோ இதில் இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு சின்ன சைஸ் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ நான் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு அரைக்கலை, ஏன்னா மசாலாலாம் அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ இதை வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நான் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இருக்கிறதே சண்டே ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். ஆனால் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், மீன் செய்யணும் சொல்லி நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ நம்ம வேலையை நம்ம அன்றைக்கி குறைச்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நான் 1/2 kg சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனுக்கு தான். நீங்கள் சிக்கன் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் வந்து ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் வந்துட்டு ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ வந்து சிக்கனில் நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு இதில் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்குறப்ப வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் ஓரளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும். இது வெந்து வரப்பே பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் கிரேவி ஸ்மெல் வந்து நல்லா கம கமன்னு வரும். சண்டேஸில் உங்கள் வேலையை நீங்கள் ஈஸியாக்கணும்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி அந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தேங்காய் ஒட்டிகிட்ருக்கோம் அங்கங்க. அதுலேயே திரும்ப ஒரு தடவை தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதை நம்ம மூடுறதுக்கு முன்னாடி திரும்ப இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 4 விசில் அடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக கிரேவி எப்படி நல்லா வந்திருக்குன்னு. ஓரத்தில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறியும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.